எங்கள் அம்மாவுக்கு இப்போ 53. ஊசி மாதிரி குத்திட்டு கிடக்கும், தூங்க முடியாது, பெயின் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ரெகுலராக ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்கோம். பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், லூஸ் மோஷன்ஸ் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாயிருவாங்க. வணக்கங்க. வணக்கம். உங்க பேர் என்ன? தினேஷ். யாருக்காக வந்திருக்கீங்க நீங்க? எங்கள் அம்மாக்காக வந்திருக்கேன். எத்தனை வயசாச்சு அம்மாக்கு? எங்கள் அம்மாவுக்கு இப்போ 53. அம்மாவோட பேர் என்ன? சாந்தகுமாரி. சாந்தகுமாரி. என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அவங்களுக்கு வந்து ரைட் சைடு பிரெஸ்ட்ல வந்து கேன்சர் இருக்குன்னு, 3rd ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க கேன்சர் இருக்குதுன்னு? நாங்க சின்ன லம்ப் மாதிரி இருந்துச்சு, பெருசா எங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் தெரியல. அப்போ ரீசெண்டா அது அப்புறம் கொஞ்சம் நாலு கணக்கில் பெருசாயிட்டு இருக்கும்போது அவங்க உடம்புக்கு கண்டிஷனுக்கு தெரியல. ஆனா இப்ப தீபாவளி அன்னைக்கு, ஜனவரி தீபாவளி 22ஆம் தேதி அன்னைக்கு ரொம்ப லோ பிபி ஆகி அந்த கட்டி உடஞ்சு பிளட் ஃப்ளோ இந்த மாதிரி அதிகமானோம்ல. இப்போ நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஜிஹெச் கூட்டிட்டு போய் உட்காந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். லோ பிபி ஆயிடுச்சு, பல்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இப்ப அதுக்கப்புறம் நாங்க என்ன அங்க ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க பாத்துக்க மாட்டாங்க, காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பிளட்ல ஏத்தி கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு வந்துட்டாங்க. வந்தாலும் இப்ப பிரஸ்ட் பெயின் அதிகமாயிருச்சு, ஹீமோதெரபி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ற கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. உடம்பு ஏத்திட்டு கொஞ்சம் கொண்டு வாங்க, ஹீமோதெரபி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு இங்க போய் விசிட் பண்ணிட்டு வா, என்னன்னு சொல்றாங்க கேட்டு பாரு, ஒரு டைம் டோஸ் எடுத்து பார்க்கலாம், எப்படி இருக்கு கண்டிஷன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஆன்லைன்ல செக் பண்ணி வந்தீங்க நீங்க? ஆமா, ஆன்லைன் செக் பண்ணிட்டு வந்தோம். இப்ப இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் அம்மா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க? எந்த மாதிரியான பெயின்ஸ் எல்லாம் இருந்தது? இப்போ என்னன்னா, பிரெஸ்ட்ல வந்து ஊசி மாதிரி குத்திட்டு கிடக்கும், ஃபுல்லா ஊசி மாதிரி ஃபுல்லா குத்தி, அதுக்கப்புறம் தூங்க முடியாது, அதுக்கப்புறம் பெயின் இருக்கும். அதுல இருந்து பஸ் ஃபார்ம்லாம் ஃபுல்லா வெளியே வந்துட்டு இருக்கும். இப்போ நாங்க ரெகுலரா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது லைட்டா ஏதோ ஷார்ப்பா ஏதோ கை பட்டுச்சு, நாங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது காசுச்சு இது மாதிரி இருந்துச்சுன்னா திடீர்னு பிளட் ஃப்ளோ அதிகமாயிரும். பிளட் ஃப்ளோ வந்தாலும் நிக்காது. நாங்க அதுக்கு ஒரு டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு அதை நிப்பாட்டி, அதுக்கப்புறம் நார்மலா என்னென்ன ப்ராசஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணுமோ அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு, பெயின் கொஞ்சம் அதிகமா இருக்கும், லூஸ் மோஷன் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க, எந்த வேலையும் செய்ய முடியாதவங்க ரொம்ப ரெஸ்ட் ஆயிருவாங்க. ஸோ அதுதான் இப்படி பெயின் இந்த கஷ்டத்துல இருந்து இப்படி வந்திருக்கு. இப்போ இது வரைக்கும் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அம்மா எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்காங்க? இப்போ இது வரைக்கும் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல எப்படி ரெக்கவர் இருக்காங்கன்னா, கொஞ்சம் தான். இப்போ எஞ்சி உட்காடுறாங்க, சாப்பிட்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது கண்டிஷன் எப்படின்னா, யூரின் வந்து ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சு, யூரினே போகல, யூரின் ஃப்ளோவே நின்றுச்சு, மோஷனும் லூஸ் மோஷன் போயிடுச்சு. லூஸ் மோஷன் அப்படின்னா வாட்டர் லிக்விடா போய் கிரீன் கலர் லூஸ் மோஷன் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஒரு நாளைக்கு 8 to 5 டைம்ஸ் வந்து லூஸ் மோஷன் போகும், யூரின் போகவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் ஆன்டிபயோட்டிக் அலோபதி எடுத்துட்டு இருக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் மாற்றுதல் வந்து இப்போ ஒரு அளவுக்கு எஞ்சி உட்காந்துக்கிறாங்க, அவங்களே மோஷன் போயிட்டு வந்துடுறாங்க, யூரின் போயிட்டு வந்துடுறாங்க, அவங்களே எழுந்து போய்க்கிறாங்க, அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு இதாக இருக்கு. இப்போ கடைசியா பார்த்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க? இப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது காப்பாற்றுற கஷ்டம் தான் சொல்லிட்டாங்க, 1 year தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் உட்காந்து ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் உடம்பு தேடிடுவாங்க, அதுக்கப்புறம் ஹீமோதெரபி கொடுக்கலாம், கொடுத்துட்டு கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி இங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ இங்கே இருக்க இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க? அம்மாவை வீடியோ காலில் கேட்டு பார்த்து பேசினாங்களா? எங்கள் டாக்டர் வந்து வீடியோ கால் பார்த்து பேசினாங்க. பேசிட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பத்திய உணவில் இருக்க வேண்டாம், நீங்கள் நான்வெஜ் எடுக்கிறத எடுத்துக்கலாம், ரெட் மீட் இந்த மாதிரி எதுவுமே எடுக்க வேண்டாம், இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க, டேப்லெட் ஒரு 48 நாளுக்கு மேலே எடுங்க, இதுலேருந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த அந்த ஃபங்க்ஷன் வந்து அதோட இந்த கேன்சர் வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு அதுக்கும் மெடிசின்ஸ் கொடுத்துருக்கோம், டயட் நல்லா சாப்பிடுங்க, இதுலேருந்து உங்களுக்கு இந்த ஒரு டோஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ரெக்கவர்னு சொல்லிட்டு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. ஓகே.